ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, கனா காண்கிறேன் கண்ணாளனேன் அப்படின்ற ஒரு காதல் கதை. நம்மளுடைய சேனலில் அவ்வளோ ஒரு தொடர் கதைன்ற ஒரு உண்மை சம்பவம் தொடராக போட்டுட்ருக்கோம். வாரத்துக்கு ஒரு எபிசோட் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனா காண்கிறேன் கண்ணாளனே. இதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் யாருன்னா, மிதுனா ஒரு எளிய அழகான கண்களிலே கனவுகள் நிறைந்த பெண். அரவிந்த் மென்மையான மனதுடைய நபர். ஊரிலிருந்து நகரத்திற்கு வேலைக்காக வந்தவர். மிதுனாவின் அம்மா கெட்டி சொற்கள் பேசுபவர், ஆனால் ஆழத்தில் அக்கறை கொண்டவர். மிதுனா தஞ்சாவூர் அருகிலுள்ள சிற்றூரில் வளர்ந்தவர். அவளது உலகம் அவளது அம்மாவும் பள்ளிக்கூட உணர்வுகளும் தான். ஆனால் அவளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் அவளது கண்கள் பார்த்தவனை காதலிக்க வேண்டும், அது தன்னிலை புரிந்து கொள்கின்றவன் ஆக வேண்டும். அந்த கனவுகள் நிஜமாகவே ஆனது. அரவிந்த் வந்த பிறகு மிதுனா முதலில் அரவிந்தை வெறுத்தாள். அவன் நகர வாழ்க்கையின் செல்வாக்குடன் நடந்தது அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் சிறு சிறு சம்பவங்கள் அவனது உள்ளத்தை காட்டின. சத்தமில்லாமல் உதவுவது, குழந்தைகளுக்கு சிரித்து பேசுவது, மழையில் நனைந்தவளுக்கு மிதமான துணிவாக நின்றது. இதையெல்லாம் பார்த்தவள் கண்களில் காதல் நுழைந்து உணர்ந்தாள். கனா காண்கிறேன் கண்ணாளனே. அவளது உள்ளம் நாளும் நானும் நிஜமாகவே இப்படித்தான் பாட்டு பாடியது. இருவருக்கும் இடையே உணர்வுகள் வளர்ந்தன. ஆனால் சமூகம் எப்போதும் சோதனைக்கு பிறகுதான் பரிசு தரும். இது தெரிந்தது தானே. அரவிந்தின் குடும்பத்தினர் மிதுனாவின் வருமான நிலை மற்றும் பிற்பட்ட குடும்பத்தை ஏற்க மறுத்தனர். அதில் அரவிந்த் தயங்கினான். மிதுனா தனது கனவுகளை உடைத்தவளாக ஆனாள். மாதங்கள் கடந்து சென்றன. அரவிந்த் வாழ்ந்தான், ஆனால் மகிழ்ச்சி இல்லை. மிதுனா தனது ஆசிரியை வேலை வழியாக நகருக்கு வந்தாள். ஒரு நாள் அவர்கள் விழாவில் சந்தித்தனர். மிதுனாவின் கண்களில் கண் கலங்கிய அரவிந்த் தன் தவறை உணர்ந்தார். நான் நீ இல்லாமல் உயிரோடு இருக்கலை மிதுனா. கண்களால் கலங்கின. அந்த நிகழ்வில் இருவரும் இணைந்தனர். சமூகம் அவர்களது உறவை ஒப்புக்கொண்டதில்லை, ஆனால் காதல் உறுதியாய் இருந்தது. உண்மையான காதல் சமூக தடைகளை கடக்கும். கண்கள் பேசும் உணர்வுகளை வார்த்தைகள் சில நேரம் சொல்ல இயலாது. பெண்களின் கனவுகள், எதிர்பார்ப்புகள் மதிக்கப்பட வேண்டும். என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கனா காண்கிறேன் கண்ணாளனே. நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் வர எல்லா ஸ்டோரியுமே மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.